நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் சுந்தர். நான் மதுபான ஒழிப்புக்குண்டான ஒரு சமூக பணி செஞ்சுட்ருக்கேன். என்னுடைய சகோதரி கீர்த்திகாவா? கீர்த்திகா அந்த காவல் நிலையத்தில விஷம் குடிச்சு உயிரிழந்த அந்த ஒரு சம்பவம் கேட்டு ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். அதுக்கு என்னுடைய ஆறுதலை நான் சொல்கிறதுக்காக உங்கள பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? காவல் நிலையத்தில வந்து அவங்க விஷம் குடிச்சு உயிரிழக்கிற அளவுக்கு மற்றவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? அப்போ காவல் நிலையத்தில் யார் இருந்தாங்க? இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம்? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சம்பவத்துக்கு முக்கிய காரணமே ஜாதி ஒன்று. சரி. ஜாதி ஒன்று கூட செய்யும்போது காவல்துறை. ரெண்டாவது இந்த காவல் நிலையத்தில் வேலை பார்க்குற எல்லாரும் லோக்கல் தஞ்சை மாவட்டத்தில் இருந்தவங்கலாம் காவல் நிலையத்திலே வேலை பார்க்குறாங்க. அது ஒரு காரணம். ஏற்கனவே இந்த பிரவேச கேஸுங்களாக எங்கள் சமுதாயத்தை இளைஞர்கள் பொய் வழக்கு போடுறதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சனால தான் அந்த சங்கிலா எங்களால் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இன்ஸ்பெக்டர் சர்மிளா அவங்களை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி 500 பேர் கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். மனசில் வச்சுக்கிட்டா என் மேலே அவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் காவல்துறை 13 வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. 13 வழக்கில் அவங்க போட்ட பொய் வழக்கு 4 வழக்கு, நான் முடித்த வழக்கு 3 வழக்கு இருக்குது. மற்றபடி அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக பண்ணீங்க? சர்மிளா அவருக்கு பிரவேச கேஸ் எந்த ஒரு முன் வழக்கும் இல்லாத ஒரு 3 இளைஞர்கள் குண்டர் கேஸ் கட்டத்தில் இன்னமும் 12 மாதமாக உள்ள இருக்காங்க. ஒரு படித்த பட்டதாரி இருக்காங்க. சின்ன அவன் படித்த பட்டதாரி. சரி. பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு படித்த பட்டதாரி. குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு அவங்க என்ன கடுமையான பல குற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்களா? குற்றம்லாம் இல்லை. எந்த ஒரு பின்னணி குற்றமே ஒரு மேலே இல்லை. அதுதான் முக்கிய காரணம். 3 பேருமே பட்டதாரி பிறந்தது தான் காரணமாகவே. 2 பேர் பட்டதாரி, ஒரு ஐடி. எல்லாம் படித்த பசங்க மேலே அந்த வழக்கு போட்டு இன்னைக்கு குண்டர் சட்டத்தில் போய் இதில் இருக்கிறாங்க. அந்த கண்டித்து கேட்டனால தான் எங்கள் மேலே ஒரு பெரிய தீண்டாமை. சரி. இப்போ கடைசியாக அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே தானே தங்கச்சி உங்களை இல்லை, முதல்ல எங்கள் மாமா தாய் மாமா அறிவுலகம் ஆரம்பிங்கிற போது இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க வாங்க சொன்னாங்க. தாய் மாமா இறந்தது என்ன தேதி? அவர் 7ஆம் தேதி இறந்துட்டாங்க. 7ஆம் தேதி இது ஒரு 6 மணி அளவில் இருந்தாங்க. 6 மணிக்கு. அதற்கு மறுநாள் காலையில் அடக்கம் செய்கிறாங்க. 8ஆம் தேதி அடக்கம் செய்யறாங்க. எந்த ஊர்? குருவாடி, நெடார் குருவாடி. சரி. அப்போ அந்த அடக்கம் செய்யறதுக்கான ஆயத்த வழியில் இருக்கிறீங்க? ஆயத்த வழியில் கிளம்பி நிற்கும்போது உறவினர்கள் எல்லாமே நிற்கும்போது அப்படியே அழைச்சிட்டு போகிறவங்க யாரு? அறிவலர், எஸ்ஏ அறிவலர், எடுக்காவடி காவல் நிலையத்தில் எஸ்ஏ. சரி. அவர் என்ன சொல்லி அழைச்சிட்டு போறாரு? புகார் இருக்கு, விசாரிச்சுட்டு. என்ன புகார் கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க? இந்த ஆனந்திங்கிறவங்களை தாக்குனது மாதிரி புகார் வந்து. ஆனந்திங்கிறவங்க யாரு? ஆனந்திங்கிறவங்க சாராயம் தான் லத்தீஸ்வரனும் மெயின் ரோடு யூனியன் பேங்க் அருகில் ஒரு லத்தீஸ்வரனும் குடிகளை. சரி. குடிகரையில் வச்சு சரக்கு போலி நிர்வாகம். அதாவது மதுப்பாட்டிகள் விற்கிறாங்க. எவ்வளோ காலமாக விற்றுட்டு இருக்காங்க? 3 மாசமாக விற்கிறாங்க. எவ்வளோ? 1.5 வருஷமா. 2 வருஷமா விற்றுட்டு இருக்கிறாங்க. இது இந்த பகுதியில் விற்கிறது காவல் நிலையத்துக்கு பணம் கொடுத்து தான் ஓட்டிட்டு. காவல் நிலையத்துக்கு தெரிஞ்சிருந்து அவங்க எப்படி இருப்பாங்க? தொடர்ந்து மாதம் வருதா 3 கொடுத்துட்டு தான் அவங்க மாதம் மாமூல் கொடுக்குறாங்க. மாமூல் கொடுத்து தான் ஓட்டிட்டு. மாமூல் கொடுக்குறாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? மாமூல் அந்த கடையிலே வாங்கிட்டு போவாங்க. அந்த சரக்கு மட்டும் விற்கல, குட்கா எல்லாம் புகையில எல்லாமே. சரி. அது காவல்துறைக்கு தெரிஞ்ச நடக்கும். அது எல்லா காவல்துறையும். சரி. இது சம்பந்தமாக காவல் நிலையத்துக்கு புகார் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நான் புகார் எதுவும். சரி. அந்த குற்ற செயலில் என் தந்தையை 200 டெய்லியும் சம்பளம் கொடுத்து பண்ண சொன்னாங்க. பண்ண சொல்லும்போது அதை நான் எங்கள் அப்பாவை தான் கண்டிச்சேன். அவங்களோட கண்டிக்கல, எங்கள் அப்பாவை கண்டிக்கிறேன். மறுபடியும் அதாவது அந்த கடையில் அவங்க கள்ளத்தனமாக மதுப்பாட்டு விற்கிறாங்க. அப்பாவே அந்த பாட்டில் விற்று கொடுத்துருக்குறாங்க. விற்று கொடுக்க சொன்னாங்க. சரி. இங்கேருந்து அழைச்சிட்டு போய் வேலை இருக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டு ஆறுமுகம் அருண் சுபாஷ் செல்வம் 4 பேர் சேர்ந்தாங்க. நீங்கள் அவங்களுக்கு அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்களா? சரி. நான் இந்த அருண் சொன்னேன் முடியாமல் பட்சத்தில் இங்கே போகிறதா தூக்கி இருக்கேன். காலையில் என் பக்கம் ஒரு 20 ரூபா
இதை தூங்கிட்டாலும் ஆ இறந்த பொண்ணு ஒரு 20 ரூபா கொடுத்து நான் போய் வச்சு வச்சுருக்கேன். ஆ திரும்ப டீ குடிக்கும்போது இந்த 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு டீ குடிப்பேன். திருப்பி வருவேன். இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட பேசுவேன். ஒரு டீ வாங்குவேன். 5 மணிக்கு போவேன். அப்போ கண்ணு மூடியாமல் ஆ ஒரு 35 நாளைக்கு நான் குளிக்க முடியாது, போக முடியாது. ஆ அப்போ அந்த கடையில் இந்த வியாபாரமே ஒரு 1 வருஷம் 2 வருஷம் செஞ்சாலும் எனக்கு சத்தியமே தெரியாது. சரி. அப்போ என்னன்னாக்கா கண்ணு முடியாமல் இருக்கு. ஆ இந்த ஒரு 10 பாட்டில் வெளியே ஆ காசு. நீங்கள் எப்போ எங்கே போய்ப்பீங்க? நாங்கள் தான் டீ குடிக்கலாம் போய் வருவாங்க சார். இல்லை இப்போ ஏதாவது வெளியில் கொண்டு போய்ப்பீங்களா இல்லை அங்கேருந்து விற்று கொடுப்பீங்களா? அங்கே அவங்க ஒரு கடைக்கு ஏற்றாப்புல ஓ சரி. அவங்க கடைக்கு ஏற்றாப்புல அங்கேயே உட்கார விடுவாங்க. அங்கே எந்த எவ்வளோ பாட்டில் எவ்வளோ விற்பீங்க? 200 நிற்பேன். அவங்க 145 வந்து வாங்குவாங்கன்னு தெரியாது. 10 பாட்டில் எண்ணி கொடுப்பாங்க. விற்றுட்டு 2000 கொடுப்பேன். உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? சாயந்தரம் ஆகிட்ட ஒரு 200 கொடுப்பாங்க சார். அவங்க போகும்போது உங்களுக்கு 200 கொடுத்துருவாங்க. 200 கொடுப்பாங்க. ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ பையன் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பான். சரி. சாப்பாடுக்கு காசு கொடுத்தாலும் என் வீட்டுக்கு சோறு திங்க போகுதா அப்படின்னு சில நேரத்தில் வந்து கேட்பேன். இல்லைப்பா நான் அவனுக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து இல்லைப்பா கொஞ்சம் லேட்டாக போகிறேன். சரி. அப்படின்னு இதுக்கு என்னதான் அடிப்பாங்க. நீங்கள் பாட்டில் வைக்கிறது உங்கள் பையனுக்கு தெரியாது? தெரியாது, சத்தியம் தெரியாது. சரி. அப்போ எப்படி தெரியாமல் நீங்கள் போய் விற்று கொடுத்துருக்கீங்க, கையில் பைசா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தான் விற்று கொடுத்தேன் கூலிக்கு. அதான் உங்கள் பையனுக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் நீங்கள் விற்று கொடுத்துருக்கீங்க. அப்போ யாரை என் பையனுக்கு இம்படி சம்பந்தம் தகவல் கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து வந்து அந்த பாட்டில் வைக்கிறதுக்கு பக்கத்தில் அப்போ ஒரு ஆள் குடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கேமரா இருக்கும். கேமரா இருக்கோன்னா யாப்பா உனக்கு இந்த குத்தி என் மேலே பல வழக்கு போட்டுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அடுத்தவனுக்கு விற்று இப்போ நீங்கள் அப்பா வந்து இங்கே சரக்கு விற்கும்போது அவரை போய் நீங்கள் கண்டிச்சிருக்கீங்க? கண்டிச்சு அடிக்கிறாரு. சரி, என்ன மாதிரி கண்டிச்சிங்க? சொல்லுங்க. கண்டித்து என்ன பண்ணாங்க அடிச்சுட்டாங்க. கோபத்தில் அடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் அடிச்சு. சரி. மறுபடியும் தான் அவங்க இன்னொரு நாள் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. அதாவது ஏப்பா வந்து நீ போய் வந்து அந்த மாதிரி அவங்க கள்ளத்தனமாக சரக்கு விற்கிறதுக்கு நீ போய் விற்று கொடுக்குற அப்படின்னு நீங்கள் போய் கேட்குறீங்க. அடிச்சு வீட்டுக்கு அடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அந்த கடைக்காரங்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? அந்த அப்பா மட்டும் நீங்கள் கண்டிச்சு கொடுத்து என்னை மட்டும் ஆக்கி வந்துட்டாங்க விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏப்பா இந்த மாதிரி என் மேலே பெரிய வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஏப்பா இந்த இதெல்லாம் செய்யல. இல்லைப்பா ஒன்றும் செய்யலை பண்ணா அடித்தாப்புல அடித்த கையோட இந்த வீட்டுக்கு வந்து என்ன அடிச்சு வந்துட்டாங்க. இங்கேயும் வந்து அந்த வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு இங்கேயும் வந்து வீட்டில் அடித்த கையோட நான் என்ன பண்ணிட்டேன், மீண்டும் பையன் அடிப்பான்ட்டு இந்த வயலோடு போயிட்டு அப்படியே வசியது நேராக போயிட்டேன். இந்த சம்பவம் அவங்க கம்மியாண்டு கொடுத்தது போனது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சார் ஏதோ அட்ஜஸ்ட் வந்து ஆகணும். என்ன என் மயன் இந்த செரும்பலாக விட முதல் கொடுமை ஆகணும். அப்பா வந்து சரக்கு முத நாள் வந்து விற்ற இடத்துல கூப்பிட்டு வந்த பிறகு மறுநாள் வந்து கூட்டம் வந்து எங்கே வந்து கூட்டம் வந்து வீட்டில் வந்து அடிச்சு 4ஆம் தேதி வந்து நான் வந்து ஒரு தேவை அதுவே அடிச்சு அதனால தான் நான் ஃபோன் பண்ணி போலீஸ். சரி. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட அப்பாவை வந்து மறுபடியும் வந்து கூட்டிட்டு போகும்போது வந்து அங்கே போய் அப்போ பையன் இல்லைங்க. அப்போக்கே நான் வீட்டில் இல்லை வீட்டில் இல்லை. எங்க மீண்டும் அழைச்சிட்டு போகும்போது தேவைக்கு என்ன சார் என்னை அடிச்சு வீட்டில் அதாவது முத நாள் சொல்லி நீங்கள் கேட்காம மறுநாள் அவங்க வந்து கூப்பிட்டதை நீங்கள் போயிட்டீங்க. போயிட்டேன். அவங்க இல்லை கூப்பிட்டு இன்னைக்கு வரியா இல்லை ஓ மயன் மேலே போகிற பேச ஓ மேலே போகிறேன். யார் சொன்னாது? இதான் ஆறுமுகத்து மகன். அவங்க வந்து அப்போ மிரட்டி கூட்டிட்டு போய் எங்கள் மிரட்டி தான் சார் கூப்பிட்டு போனோம். அப்போ நம்ம மயம் மேலே வந்து இந்த மாதிரி வழக்கு போடணும் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் சொல்கிறோன்னா பயந்துக்கிட்டு என் மயன் மேலே போகிறாங்கன்னா ஏன் மேலே அவங்க யார்? அவங்க வழக்கு போடுறது அவங்க யார்? இல்லைங்க இந்த ஊருக்காரங்க. இல்லை அவங்க வந்து ஒரு கள்ளத்தனமாக மதுப்பாட்டு வச்சுருக்காங்க. போலீஸ் சப்போர்ட் பண்ணுது. அவங்களுக்கு தான் போலீஸ் அவங்க எதிர்த்து யாரு கேட்குறாங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, பேங்க் பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் எதிர்த்து கேட்குறவங்க தான் போலீஸ் வரது. இன்னைக்கு என் மகன் என்ன அடிப்பான், என்னை உதப்பான், எனக்கு சோறு போட்டு எனக்கு செத்துக்கிறது என்னன்னு போட்டு அது அவங்களுக்கு தேவை. சரி. இப்போ 2வது நாள் வந்து அப்பா கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் அடுத்து அவங்களுடைய எப்படி அதை போய் அவங்கள போய் சமைச்சு பேசுனீங்க? அப்போ தான் அவங்க கடையில் நான் போய் கேட்டேன், இது பண்ணாங்க பண்ணிட்டு சொல்லிட்டு அப்பா அவரை
மாதம் கடையில் இல்லை. சரி. நானும் விட்டுட்டு அப்புறம் வந்துட்டேன். ஆ. வந்த பிறகு தான் வீடியோ நைட் எடுத்து ஒரு எஸ்பிசி வரைக்கும் அந்த வீடியோவோட அந்த கடையில வந்து மதுபாட்டில் வந்து விற்பனை ஆகிறத வந்து வீடியோ எடுத்திருக்கீங்க ஆதாரத்தோட. 2 வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவே அதை வந்து விற்க சொல்லி அவங்க கூட இருந்து தவறு சேர்த்து பயன்படுத்துறாங்க. அவங்க வந்து அடித்தது. அதனால அவங்க வந்து பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அவரே அந்த குற்ற சம்பவம் செய்யறதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்பி தகவல் கொடுக்குறீங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. யாருக்கு இந்த தகவல் கொடுத்தீங்க? எஸ்பிசிஐடி சசிகுமார், எஸ்பிசிஐடிக்கு. சசிகுமார் எஸ்ஏ அறிவழகன், இவர் 2 பேருக்குமே கொடுக்கணும். எஸ்ஏ அறிவழகன் வந்து எந்த காவல் நிலையத்தில் பண்ணிட்டு இருக்காரு? இருக்காரு. சரி, அவருக்கு வந்து நீங்க வீடியோ அனுப்புனீங்களா? அவங்களும் அனுப்பணும். சரி, அங்கே அப்புறம் அவரு எஸ்பிசிஐடின்னு சொன்னீங்கல்ல, அவர் பேரு சசிகுமார். சசிகுமார் சார், அவருக்கு நீங்க அனுப்பியிருக்கீங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க 3 நாட்கள்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா 3 நாள்ல எந்த ஏன் மேல நடவடிக்கை எடுக்கணும்? அந்த 3 நாள் எந்த தேதி நீங்க? 8ஆம் தேதி. 8ஆம் தேதி உங்களை கூட்டிட்டு போனது. 5ஆம் தேதி நான் சொல்றேன். 5ஆம் தேதி நீங்க சொல்றீங்க. 5ஆம் தேதி சொல்றேன். 5ஆம் தேதி வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க, எங்க அப்பா தேவையில்லாம அவங்க சரக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க ஆமா. அப்படின்னு நீங்க முறையிடுறீங்க. ஆமா. அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த 3 நாள் கழிச்சு உங்களை கூட்டிட்டு போறாங்க. ஏன் மேல நடவடிக்கை? எதுக்கு உங்களை கூட்டிட்டு போனது காரணம்? அந்த ஆனந்தி போய் ஆனந்திட்டு கம்ப்ளைண்ட் வாங்க. ஆனந்திங்கிறவங்க யாரு? ஆறுமுகத்தோட வீட்டு அருண்குமார் ஆறுமுகத்தோட வீட்டு அது அருண்குமாரும் ஆறுமுகம் ஆனந்தி, இவங்க தான் வந்து அந்த பாட்டில் வந்து விற்பனை செய்யறவங்க. எந்த இடத்துல விற்கிறாங்க? மெயின் சரி. பேருந்து பின்னாடி லத்தீஸ்வரர்னு ஒரு கடை இருக்கு. சரி, அந்த கடையில் வச்சு என்ன கடை வியாபாரம் பண்றாங்க? குட்டி கடை. அம்மா அந்த தீனி பிஸ்கட் காஃபி வைக்கல அதுல வந்து கள்ளத்தனமா அந்த பாட்டில் விற்கிறாங்க. டான்ஸு காஃபி குடியில் பிஸ்கட் எல்லாமே இருக்குது. எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இது காவல் நிலையத்துக்கு தெரிஞ்சே விற்கிறாங்க. தெரிஞ்சு அவங்கள்ட்ட மாதம் உங்களுக்கு மாமூல் கொடுக்கணும். எவ்வளவு மாமூல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரியும். மாதம் ஒரு 10,000 கொடுப்பாங்க. 10,000 கொடுக்குறாங்க. யார் சொன்னா? இந்த விசாரிச்சு பார்த்தேன். சரி. இந்த காவல்துறை வந்து நடவடிக்கை காரணம் என்னன்னு விசாரிச்சு பண்ணும்போது மாதம் வந்து 10,000 பணம் கொடுத்தாங்க. 10,000 கொடுத்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தகவல் கொடுத்தாங்களா? தகவல் வந்து சர்க்கிள் கிராமத்தில் போய் இல்ல அவங்களே ஏதாவது விற்கிறவங்க ஏதாவது சொன்னாங்களா? அவங்க அதான் சொல்லி எனக்கு திட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு மாதம் வந்து 10,000 போலீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். குழப்பம் வந்து எங்கே எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி சொன்னது யாரு? ஆனந்தி. ஆனந்தத்தோட மனைவி. இப்போ 10,000 கொடுத்து நாங்க பாட்டில் விற்கிறோம், எங்க பொழப்ப கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. திட்டுறாங்க. தெருவில் திட்டவும் நான் எஸ்பிசிஐடிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். இந்த பாட்டில் விற்கிறதுனால பல குடும்பங்கள் சீரழியும், பல குடும்பத்துல நிம்மதி போகும். அது அவங்களுக்கு பெருசா தெரியல. பாட்டில் விற்கிறவங்கள அந்த போதைங்கிறது வந்து கெடுதல் தானே, தீமை தானே. அதை குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகளை அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா, சண்டை சச்சரவு வருமா வராதுங்களா? பல பொருளாதார பிரச்சனைகள் பல எல்லாமே இருக்குதுல்ல. அப்ப அது வந்து அவங்களுக்கு கெடுதல் தீமையா தெரியலையாமா? அவங்களுக்கு வருமானம் போகுது. இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையை வந்து மாமூல் கிடைக்கிறதுனால அவங்கள ஊக்க வச்சுக்கிட்டு வித்துக்கங்க அப்படின்னு சொல்லி. நான் காலையில போன் பண்ணி இது மாதிரி. ஆமா, நீங்க வந்து யாருக்கு புகார் கொடுத்திருக்கிறீங்க? அங்க எஸ்ஐ அறிவழகன் சாருக்கு, எஸ்பிசிஐடி சசிகுமார் சாருக்கு வந்து போன்ல தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க. நேர்ல வந்து கொடுத்தவங்க கேட்டா வேணாம். சரி, போன்ல கொடுத்துருக்கீங்க. அந்த கொடுத்தது வந்து இவரெல்லாம் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்களுக்குள்ள டீலிங் இருக்கு சார். நீங்க கொடுத்தது வந்து அவங்களுக்குள்ள தானே தெரியும். ஆமா சார். உங்க 3 பேருக்கு தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியும். ஆமா, அப்ப அவர் எப்படி வந்து உங்களுக்கு அவங்க வந்து நீ தான் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அவங்க எப்படி உங்களுக்கு உள்ளதான் தொடர்பு இருக்கு சார். மாமூல் வாங்குற போற தொடர்பு அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்ப குற்றவாளிகளை பிடிக்கிறத விட்டுப்பட்டு யாரு வந்து இந்த மாதிரி குற்றம் நடக்கிறவங்களை வந்து அவங்க முறை சொல்றவங்க எல்லாம் புகார் கொடுத்தாங்களோ அவங்களை காட்டி கொடுக்குறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உள்ளூர்ல ஒரே ஊர்ல இருக்கிறீங்க, ஒரே உறவுக்கார பகுதியில வர இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப வந்து சண்டை சச்சரவு வர வாய்ப்புகள் இருக்கும்ல. நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க, இந்த ஊர்ல வந்து இந்த மதுக்கடையில் விற்கிறாங்க, என் அப்பா வர வந்து அதை கூட்டி கொண்டு போய் வித்து அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீங்க புகார் கொடுத்துட்டீங்க. உங்க பேர் அங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்ப உங்க பேர் சொல்லலன்னு சொன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த சண்டை வாக்குவாதம் நடந்திருக்காதுல்ல? நடந்திருக்காது இல்ல? வாக்குவாதமே ஆகல. அவங்க வந்து என்னை திட்டிட்டு இருக்காங்க. நான் எஸ்பிசி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி திட்டிட்டு இருக்காங்க, மது விற்கிறாங்கன்னு அதை காட்டாம வந்து அவங்க திட்டுறாங்கன்னு ஒரு கண்டுபிடிக்குது அப்படின்னா சட்டையை போட்டுட்டு அந்த அரசமரம் கூட போகல. அது சொல்லி எனக்கு காவல்துறை வந்து கட்டவாங்க. 8:09 நான் எஸ்பிசி கிட்ட பேசினேன். காலையில 8:30 வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ண நீங்க கேட்டீங்களா? ஆனந்தி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்? நானும் சொல்றேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, எங்க அப்பா வந்து இவங்க தொடர்பு கொடுக்குறாங்க,
ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்டயும் சொல்லியிருக்கேன், எஸ்பிசிஐடி வந்து காலையில் எஸ்பிசிஐடி வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போதே உள்ள ஏறி தான் ஆகணும் அப்படின்னு. அப்பயே விசாரணை நான் அது அதாவது ஆனந்திங்கிறவங்க வந்து உங்களை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. புகாரே கொடுக்கல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா புகார் சரி, வாய் வழியா சொன்னதுக்கே இவ்வளவு பெரிய நடவடிக்கை. வாய்வழி சொன்னதுக்காக. அப்ப நீங்க வாய்வழியில சொன்னாருங்கல்ல இந்த மாதிரி, அதுக்கு நடவடிக்கை எடுக்கல? ஒரு ஆண்டு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், அது எடுக்கல. எடுக்கல. ஆமா, ஏன்னா என்கிட்ட இருந்து மாமூல் போகல, அவங்கள்ட்ட இருந்து மாமூல் போகல. நீங்க ஊருக்கு நல்லது நடக்கணுங்கிற முறையில சொல்றீங்க. ஆமா, என் அப்பா மட்டும் இல்லாம இந்த ஊர்லயே வந்து மாட்டு வச்சதுனால பல சீரழிவுகள் வருது, படிக்கிற பசங்க படிக்கிற பிள்ளைகள் பல பாதிகள் பிடிக்கிறது வருது. பிடிக்காத அவங்க விருப்பம். சரி இங்க வந்து ஒரு பேங்க் இருக்கு, சரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, காலையில காலேஜ் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கு, அந்த இடத்துல தான் கொஞ்சம் இன்னும் பஸ்ஸே இருக்கு. சரி. இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆமா, நீங்க ஒரு மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட சமூக பொது ரீதியா இருக்கேன். ஆ. அதெல்லாம் அப்போ உங்களுக்கு அதுல ஒரு பொறுப்பு இருக்கு. அக்கறையில நீங்க சொல்றீங்க பள்ளிக்கு மாணவர்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் போறாங்க, பெண்கள் போகிற இருக்கிறாங்க. எங்க ஏரியா பொண்ணு மட்டும் கிடையாது. உள்ள ஒரு 10 ஊர் இருக்கு. 10 ஊர் பொண்ணு அங்கேதான் பஸ் ஏற வரணும். பஸ் ஏற அங்கதான் வரும். ஆமா, வெளியே பார்த்தாக்கா அங்க ஒரு 2000 3000 பேர் அங்க பஸ் ஏறும். அப்போ அவ்வளவு பேர் இருக்காங்க. அவ்வளவு பேர் அப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டில் போதையில குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பலவித அசம்பாவிதங்கள் அருவருக்கத்தக்க செயல்கள் நடக்கும். நம்ம இப்ப பார்த்தோம்னா குடிச்சுக்கிட்டு அந்த பஸ் இடங்கள்ல ஸ்டாண்ட்லயே வந்து பார்த்தாக்கா அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சு குடிச்சிட்டு போயிடுவோம். நாம குடிச்சுக்கிட்டு அப்படியே அலங்கோலமா கீழே போதையில் விழுந்து கிடப்பாங்க. போற வர பெண்கள் மேல வந்து தேவையில்லாத வந்து வம்பு எடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது வந்து அதை வந்து ஊருக்குள்ள இருக்கிறவங்க அதை வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக செய்யறாங்க. இல்லாட்ட காவல்துறையிட்ட புகார் கொடுக்கதானே செய்வாங்க. அப்போ காவல்துறை வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்து இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்கிறவங்களுக்கு அவங்க செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க மாமூல் வாங்கிக்கிட்டு அவங்க இந்த பாட்டில் வீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து இந்த நியாயமா வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை வந்து செய்து கேட்கப்படுறாங்க. அவங்க சரி பண்ண மாட்டாங்க. அதுக்காக காவல்துறை மருந்து அடிக்கிறவங்க வந்து கஞ்சா அடிக்கிறவங்க சொல்லிட்டு கஞ்சா அங்கே ஓடுதா இந்த பகுதியில்? கஞ்சா வந்து இங்க வந்து ஒரு 4 இடத்துல இருக்கு. அது எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், காவல்துறை அது எந்தெந்த பகுதி சொல்லிருக்கீங்களா? தெரியும் சார். நெருங்கூர்னு ஒரு இருக்கு, திருப்பூர் இருக்கு, இந்த கண்டியூர்னு ஒரு இருக்கு. அந்த பக்கம் கஞ்சாவும் இந்த ஊர்ல பயந்து போய் ஒரு லிமிட்ல ஓடிட்டு இருக்கு. அதிகமா இருக்கு. விஜய் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா அனைத்து காலேஜ்லேருந்து நீங்க சொன்ன தஞ்சாவூர் பகுதியில் எல்லா காலேஜ்லேயுமே தனியார் கல்லூரியிலேருந்து கவர்மெண்ட் கல்லூரி வரைக்கும் எல்லா கல்லூரியிலேருமே கஞ்சா இருக்கு. சரி, அப்ப காவல் நிலையத்தில் கொண்டு போய் உங்க மீது வந்து பொய் வழக்கு வைக்கிறாங்க, விசாரணையில் கூட்டிட்டு போயிட்டு. அப்ப உங்க மாமாவுக்கு அந்த துக்கத்துக்கு அடக்கம் செய்யப்படும் சொன்னீங்க, அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் அது சொன்னீங்களா உங்க மாமாவுக்கு இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு, அடக்கம் செய்ய போகணும், எல்லாம் உறவுக்காரங்களாம் நீங்க அதுக்கெல்லாம் போயிருக்கீங்க? உறவுக்காரங்க நிற்கிறோம் சார். எங்கள் உறவுக்காரங்க எல்லாமே வந்து காவல் நிலையத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பிறகு எங்கள் அக்கா எல்லாருமே கேட்குறாங்க எதனால அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. நிறைய பெரும்பாலும் எங்கள் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, டிஎஸ்பியும் டிஎஸ்பி அருண்மொழிவர்மன் அவங்களும் இன்ஸ்பெக்டர் சர்வேல அவங்க சொன்னாலும் உதவின்னு சொல்றாங்க. சொல்லும்போது இவங்க காட்சி 2:30 மணி 3 மணி வரைக்கும் காட்டுறாங்க. காலையில 8 மணிக்கு 10 மணிக்கு வச்சுக்கிறாங்க. 8:30 வந்து 3 மணி வரைக்கும் வந்து இருக்காங்க. சாப்பிடல, ஒரு டீ குடிக்கல, எதுவும் பண்ணாமல் ஒரு இருக்காங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் அவங்க வந்து உங்களை உள்ளே வச்சு ஏதோ துன்புறுத்துறாங்களா? ஒரு சக்திவேல்னு ஒருத்தர் வந்து அடிச்சார். அடிச்சாங்களா? நம்ம இன்ஸ்பெக்டருக்கு எதிராகவே நீ வந்து ஆப் பண்ண முடியா, நீ என்ன ஒரு பெரிய பெரிய வயிறாகிறான்னு சொல்லி பேசி அடிச்சாரு. சர்மிளாட்ட போய் அவங்க சர்மிளா இன்ஸ்பெக்டர் போய் சக்திவேல்ங்கிறவரு காவலர் என்ன எஸ்ஐயா இருக்கிறாரா? சரி. அப்புறம் சர்மிளாட்ட போய் இவங்களுக்கு நடந்தது தெரியுமா என்னன்னு தெரியலன்ட்டு அவங்க கிட்டே நம்ம தெரியப்படுத்துறோம். இந்த மாதிரி நடந்துட்டு போட்டு இங்கே கடத்தி வைக்கிறாங்க, இது துணை போய் தான் இது வந்து காவல்துறை ஆய்வாளர் சர்மிளா அவங்க நம்பி பேசுவாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க என்ன, நீ எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நீ என்ன பெரிய மயிரா, என்னடா பண்ண முடியும், எனக்கு வந்து சொல்றா, இப்போ நான் 2 வருஷம் வர முடியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் போகிறேன், முடிஞ்சு பாடுறா ஜாதியை சொல்லி நிலையாட்டிருக்காங்க. திட்டும்போது நானும் மறுபடியும் முத்துக்குமார்னு ஒரு பிசி விட்டு என்னை வந்து மறுபடியும் லாக்கப்பில் விளையாடிட்டாங்க. முடிச்ச பிறகு எவ்வளோ பேசுகிறோம் போகிறோம், வந்து காதலியே வாங்காமல் மறுபடியும் வந்து என்னை கையெழுத்து போட கேஸ் எழுதிட்டு கையெழுத்து போட வந்து கேட்டாங்க. இது மாதிரி பொய் வழக்கு எழுதுறாங்கன்னு சொல்லி கையெழுத்து போட நான் மறுத்தேன். மற்ற பிறகு மறுபடியும் என்ன மாதிரி பொய் வழக்கு எழுதுனா கட்சி அந்த அருவா ஆயுதங்கள் வச்சிருந்து அருவா ஆயுதம் எடுத்திருந்தது வந்து அவங்க அந்த நேரத்தில் வந்து காமிக்கிறாங்க பொய் வழக்குல. பொய் வழக்கு அருவா வச்சிருந்து பொதுமக்களை வந்து துன்புறுத்துற மாதிரி. எந்த பொதுமக்கள் நீங்க உங்க மீது போர் கொடுத்துருக்காங்களா? யாருமே கொடுக்கல. அந்த பகுதி பொதுமக்கள் வந்து அருவாவை வச்சு என்னை வந்து வெட்ட வந்தாங்க, அடிக்க வந்தாங்க அப்படின்னு எந்த பொதுமக்கள் யாராவது போர் கொடுத்துருக்காங்களா? இல்லை,
இவங்களாம் அந்த பொய் வழக்கை இப்போ எடுத்து போடுறாங்க அப்படின்னா. அப்போ நீங்கள் கையெழுத்து போட மாட்டேன்னு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அக்காலாம் மருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கீர்த்தியா கூட இருந்தீங்க நீங்கள் அப்போ கூட. உங்கள் பேர் வந்து மேனகா. கீர்த்தியா நீங்களும் வந்து நீங்கள் அக்காவா இல்லை அவங்க அக்காவா? அவங்க தங்கச்சி. அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்க? பி இன்ஜினியரிங். பொறியியல் பட்டம். நீங்கள் வந்து உங்களுக்கு அக்கா, நீங்கள் திருமணம் முடிச்சு நீங்களும் அந்த சம்பவம் வந்து காவல் நிலையத்துக்கு போயிருக்கீங்க. எத்தனை மணிக்கு தம்பியை கூட்டிகிட்டு போன பிறகு நீங்கள் போனீங்க காவல் நிலையத்துக்கு? 12:30 மணி இருக்கும். நீங்கள் போனது இவங்க என்னை பிடிச்சோடனே உள்ள வந்துட்டாங்க. காலையிலே போயிட்டீங்க. அப்போ போய் நீங்கள் போகும்போது அவங்க நான் போறதுக்கு முன்னாடி தங்கச்சி கேட்டாங்க. தங்கச்சி போயிட்டு நான் போறதுக்கு முன்னாடி அவங்க இருக்காங்க. நான் இறந்துட்டு அவங்க போயிருக்கோம். அவங்க வேண்டாம் போய் அலுவலகம் சார்ட்ட கேட்கிறாரு. அலுவலகம் சார் தான் கொண்டு வந்துருக்காரு. அலுவலகம் சார்ட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக பிடிச்சிட்டு வந்தீங்க? அதனால இந்த நேரம் வந்து சொன்னது நல்லா வெளில போகணும். சொன்னது யாரு? ஸோ மரியாதை வெளில போகணும்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னோம்னா இது மாதிரி அழுதுட்டு இருந்துச்சு. ஞாபகம் கேட்குறேன் மரியாதை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி, சரி நீ அமைதியா இரு, நம்ம தம்பியை கூட்டிட்டு நம்ம பார்ப்போம், நம்ம மாமன் எடுத்து போகணும்னு நான் சொல்லிட்டு, அதாவது ராஜாங்கிற நண்பர் நீங்க மாமா இறந்தது அவங்களை அடக்கம் செய்யலாம் சொல்லிட்டீங்களா? சொல்லியிருக்கோம். நாங்கள் ராஜாங்கிற நண்பர் உங்களுக்கு தான் அந்த நிச்சயதார்த்தம் 12ஆம் தேதி அது சொன்னீங்களா? 12ஆம் தேதி எல்லாமே சொன்னாங்க சார். நாங்கள் உள்ள போறோம். உள்ள போயிட்டு அது அப்படியே அவங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி அவங்கள்ட்டே நாங்கள் பேசுறோம். ஊர்ல சண்டை இல்லை ஒன்றும் இல்லை. ராம நாட்டமா பேசுறாங்க. ஊர்க்காரங்களும் வந்துட்டாங்க. வந்து கேட்குறாங்க. ஊர்ல சண்டை ஒன்றும் இல்லை, எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கா? அவங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் இருக்கு. அவன் அம்மா இல்லை அப்பா அப்படி வயசானோட வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். இப்படிலாம் எதுக்கு நீ பண்ணிட்டு பண்ணிட்டாலும் ஊர்க்காரங்க பேசுறாங்க. இல்லை நான் ஏதாவது சண்டை கிண்டை வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேஸ் இன்னும் இப்போதான் எழுதிட்டு வந்திருக்கேன். இப்போதான் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்பதான் கேஸும் அப்பதான் எழுதிட்டு வர்றாங்க. அந்த புகார் கொடுத்தோம்னு சொன்னவங்க அப்பதான் கேஸ் அவங்கள்ட்ட போய் நீங்க முறையிடுறீங்க. நான் கூட டைரக்டா பேசுறேன். ஊர்க்காரங்க பேசுறாங்க. சரி நான் எதுவுமே பேசல. இதுக்கப்புறம் அவங்களுக்கும் எங்களுக்கும் இந்த சண்டையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நம்ம போய் பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு நாங்க பேசுறோம். உள்ள போயிட்டு பேசுறோம்னா உள்ள பணியில இருக்கிற அந்த காவலர், ஆண் காவலரா பெண் காவலரா? பழைய பெருமாள்கிட்ட போய் பேசுறோம் சார். பழைய பெருமாள்கிட்ட பேசுறோம்னா அவங்க சொல்றாங்க, ஊருக்கு அவங்களும் பேசுறாங்க, இல்லை சார் அவங்க எதுவுமே சண்டை இல்லை, நாங்களும் ஊர்ல தான் இருக்கோம், இந்த மாதிரி சண்டைலாம் எதுவும் இல்லை, இவங்களாம் வந்து ஏதோ இது பண்ணிட்டு ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் அந்த பொண்ணுங்க எல்லாம் அழுதுட்டு நிற்கிறாங்க. அவன் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கான். விடுங்க, இதுக்கப்புறம் எந்த சண்டையும் இருக்கு, சண்டைலாம் எது இருக்காது, விடுங்க அப்படின்னு அது பழைய பெருமாள். இந்த கேஸ்லாம் எனக்கு என்ன பெரிய கேஸா? அந்த கேஸ் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டினா போறான், நான் மேல கேஸ் போடுவேன். அதாவது அந்த புகார் கொடுத்தவங்க சொல்லிட்டு வந்தவங்க கான்ஃபரன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் அந்த பாட்டில் வித்தவங்க தானே சொல்லி பேசணும். இந்த கேஸா அந்த கேஸா? அவன் கேஸ் கொடுத்தானா கேஸ் கொடுக்கலன்னா என்ன, அது மாதிரி நான் கேஸ் போடுவேயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் என் தங்கச்சி கேட்குறாங்க, எதுக்காக என் கேஸ் கேட்குறாங்க, எதுக்காக கேஸ் போடுவீங்க? ஹியூமன் ரைட்ஸ் படி நீங்க பதில் எனக்கு இல்லை, என் நம்பி போகணும்னு சொல்லி தான் வேணும். அந்த குற்றவாளியா இருந்தா கூட நீங்க எது கேஸ் போடுவீங்கன்னு சொல்லுவீங்கப்ப நீ கேட்கறது எனக்கு உன்னோட சட்டம் இருக்குதான் நான் வந்து இங்க வந்து பதில் சொல்லிட்டு சொன்னது யாரு? அவர் என்னவா இருக்கிறாங்க? பதில் சொல்ல முடியாது, மரியாதை வெளில போறீங்களா இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசுறாங்க. பேசும்போது அவங்க ஊருக்காரங்க கூட கேக்குறாங்க, பொம்பளை இருந்தது எப்படி பேசணும்னு தெரியாதா, இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாயா வந்து இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னமோ மரியாதை அவங்க வந்து பேசுறாங்க. அப்புறம் அந்த மணிமேகலைங்கிறவங்க வராங்க, இங்க என்னடி பெரிய இந்த மாதிரி பேசிட்டு ரூல்ஸ் மாரி பேசுறீங்களா, போறீங்களா இருக்கு உங்களே ஒரு தம்பியோட எப்படி உட்கார வைப்பேன்னு தெரியாது, அவனை மாதிரி தான் நீங்களும் உட்காரணும் அப்படின்னு. எப்படி உட்கார வச்சுருந்தாங்க? ட்ரெஸ் எல்லாம் கலெக்டிவ்
எப்படி உட்கார வச்சிருக்காங்க இல்லையா அது மாதிரி இப்ப நீங்களுமே அவங்க கூட தான் உட்காரணும் மரியாதையா வெளில அவன் போகணும்னு சொல்லி அவரை மாதிரி உட்காரணும்னு சொல்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையும் அவர்கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு எங்களை வெளில இழுத்து தள்ளிட்டு அந்த சட்டரை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கும் போது நாங்க அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கோம். சாப்பிடல ஒண்ணும் இல்ல. லாக் பண்றாங்க. நீங்க இதுல உங்க பேசுறதுல உங்களுக்கு தெரியல. ஆனா பாக்குறீங்களா இல்ல சவுண்ட் பண்றாங்க. பண்ணும்போது நாங்க அழுதுட்டு இருக்கோம். சரி இருங்க அவங்க ஊர்ல சொன்னாங்க இருங்க அவங்க வந்து பேசலாம்னு சொல்றாங்க. அப்புறம் 3 மணி அளவுல சர்மிளா மேடம் வர்றாங்க. நாங்கெல்லாம் நிற்கிறோம். யாரு அவங்க ஊர்ல சொன்னாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. உங்களோட ரிலேட்டிவ் வந்து யாரு என்ன இவங்க ஏன் நிக்கிறீங்கம்மா எதுக்கு நிக்கிறீங்கம்மான்னு சர்மிளா மேடம் கேட்கல. வண்டியை விட்டு இறங்குறாங்க. இறங்கணும்னா எவ்வளவு கூட்டம் நின்றுட்டு இருந்தா எல்லாருமே பிராக்கல் கேஸ் போட்டு உள்ளது. அப்ப அவங்களுக்கு இதுக்கு முன்ன ஸ்டேஷன்ல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தகவல் போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கும் நம்ம எப்படியோ போகணும். நான் நிச்சயதார்த்தம் இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு நிச்சயதார்த்தம் 2 டைம் நின்று வச்சு இப்பயே நிக்க கூடாது. இதுல வந்துட்டு தான் நாங்க அவ்வளவு இது பண்ணிட்டு போய் நிக்கிறோம். நிக்கும் போது ஊருக்காரங்க போறாங்க. நாங்க அப்படியே அந்த சட்டுக்கிட்ட ஒரு நாய் போல நின்றுட்டு இருக்கோம் சார். வெளியே நின்றுட்டு இருக்கோம். உள்ள கூட்டு போனா எங்களை என்ன எதுவும் கேட்கல. எதுக்கு வந்தது என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தகவலா ஒரு மாதிரி மட்டும் கேட்கறாங்க. என்னடா கட்ட பஞ்சாயத்து கூப்பிடுறேன் இங்க வந்து கட்ட பஞ்சாயத்து வந்துருக்கீங்களா மரியாதை வேற எல்லாம் போடு எவன் நிற்கிறானா எல்லாத்துக்குமே கேட்டு போடு உள்ள தள்ளு காலைல 10 மணிக்கு எனக்கு கையில் விடு அப்பதான் நீங்க அங்கிருந்து வாங்க. யார் சொல்றா? சர்மிளா இன்ஸ்பெக்டர் வந்துருக்கான். பல்ல பயிரும் அப்படின்ட்டு பல்ல கடிப்பல்ல போயிடும் ஜாதி சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஜாதி சொல்லி சொன்னது யாரு? அந்த ஜாதி சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப ஊர் ஜனங்களும் அவங்க காதல் விழுகிற மாதிரி இருக்கு. ஊர் ஜனங்களும் காதல் விழுறாங்க. அல்ல வேற கம்யூனிட்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களையே நாங்க நினைச்சு சேர்த்து திட்டுறாங்க. அப்படியே எங்களால முடியல சார். திரும்ப போயிட்டு நான் முத்துக்குமார்கிட்ட சார் என்ன சார் தம்பி கேட்குறா என்ன சார் தம்பி என்னப்பா விட்டுருவாங்க இரு அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் நானும் வெளில போய் அந்த நாய் போல நாங்க நின்றுகிட்டே இருக்கோம். எப்பயாவது கூப்பிடுவாங்களா தம்பி விட்டுருவாங்களா 3 மணிக்கு மேல ஆயிடுச்சு விட்டுருவாங்களா தம்பி விட்டுருவாங்களா எப்படியாவது நம்ம கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் ஒரு நாய் போல நின்றுட்டு இருக்கோம். திரும்ப என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கையெழுத்து போடுங்கிறாங்க. ஏன் சார் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இல்ல சும்மா வந்து விசாரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போயில ஒரு அப்படி அழைச்சிட்டு போயிடுவேன் இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்க சசி மாதிரி என்ன சொல்றாங்க. நான் சரி விட்டுருவாங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போடுறேன். எதுவுமே எழுதல. எதுவுமே எழுதாம என்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அப்போ உங்க தங்கச்சி கூட இருந்தாங்களா? தங்கச்சி இல்ல என்னை மட்டும் கூப்பிடுறாங்க. என் தங்கச்சி தான் சட்டம் பேசுறாங்க எல்லாமே தெரியும். அதனால என்னை மட்டும் கூப்பிடுறாங்க. நீங்க வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வந்து போடும்போது தம்பியே தானே உள்ள போறாங்க ஒரு ஆர்வத்துல நான் போட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் இவரு அறிவாளர் சார் சைன் பண்ணுவாரு. போனதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா பண்றாங்க. ஃபுல்லா பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து வெளியே சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்றாங்க. இவன் படிச்சு பார்க்கலாம். படிச்சு பார்த்துட்டு இப்படி பண்றீங்களே சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னா எங்க அப்பாவோட வாழ்க்கை என்ன வருது இந்த கேஸ் எல்லாம் போடாதீங்க. ஏதோ ஒரு அடிதடி கேஸ்ல கூட போடுங்க. உள்ள போட்டுட்டு ஜாமீன்ல வந்துடுங்க. இப்படி போயிட்டீங்கன்னா மாப்பிள்ளை என்ன நினைப்பாங்க கெளிச்சனா சார் என் தம்பி இதனால கையெழுத்த போட மாட்டேன். இதனால நீங்க என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு என்ன கழுத்து போட முடியாதா சரி நீ உள்ள போ வந்து எப்படி கையெழுத்து வாங்கணும்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு எனக்கு முன்னாடி. இதெல்லாம் தாங்கிட்டு நாங்க அந்த நடத்துல நான் என்ன மலை நிலைமையில இருக்கேன்னு சொல்லல என்னால முடியல. அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்க போட சொல்லும்போது நீங்க அதை பார்த்து படிச்சுட்டீங்களா? தமிழ் எழுதிச்சு ஆங்கிலம் எழுதிச்சு என்னென்ன எழுதிருந்தாங்க? சரி அதில் என்ன தேதி காமிச்சிருந்தாங்க? 8ஆம் தேதியா? பிடிச்சது 8 மணிக்கு பிடிக்கிறாங்க 7 மணிக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரி நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசுனீங்கல்ல இந்த அம்மா என்னை திட்டுறாங்க அப்படின்னு அது எத்தனை மணிக்கு? 8, 9 அவங்க 7 மணிக்கு உங்களுக்கு பிடிச்சிட்டு அவங்க காமிக்கிறாங்க. சரி 7ஆம் தேதி மாமா இறந்து போயிட்டாரு. அந்த துக்க வேலையா நீங்கள் இறந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அறுவை வச்சு சுற்றி சொல்லுவாங்க. 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து நிச்சயத்தை வச்சுருக்கீங்க. 7ஆம் தேதி மாமா இறந்ததுக்கு வந்து 8ஆம் தேதி அந்த ஊருக்காரங்க குடும்ப உறவு எல்லாம் சேர்ந்து அந்த திட்டத்துக்கு போக வேண்டிய அடக்க செய்ய வேலைகள் இருக்குது. இதுக்கிடையில போய் நீங்களே போன் போட்டு நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து அவங்க என்னை திட்டுறாங்க அப்படின்னு அவர் சிபிசிஐடி எஸ்பிசிஐடி அவர் பேர் என்ன சசிகுமார்ட்ட போன் போட்டு நீங்களே சொல்லும்போது எத்தனை மணி எப்போ கிடைக்கும்? சரி அப்போ அவர் என்ன டைம் இருக்கும்? 8, 9 இந்த சூழ்நிலையை அவங்கள்ட்ட போன் போட்டு சொல்கிறீங்க.
ஆனால் இவங்க வந்து 7 மணிக்கு நீங்கள் ஆயுதத்தோடு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பண்டமாக அவங்கள வந்து அதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஜனநாயக நாடா? சட்டம் இருக்காத ஒரு இதாக இருக்குது. நாங்க வந்து மருந்து குடிச்சிட்டு நான் அன்கான்சியஸ்ல போறேன். எங்களை பார்த்துட்டு எங்க அக்கா வந்துட்டு கதறாங்க. ஐயோ நகைச்சு மருந்து குடிச்சிட்டா எங்க எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறா. அங்கேயும் சண்டை நடக்குது. இங்க வந்து உங்க பல்ல குத்திங்க நடந்தீங்களா, நாடகம் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா தலையில அடிச்சு பரபரன்னு உள்ள எடுத்துட்டு போய் உள்ள லாக் பண்றாங்க. உள்ள லாக் பண்ணிட்டு விடவே இல்லை. நாங்க அந்த நேரத்துல கத்திட்டு இருக்கோம். ஊருக்கார பசங்க வந்துட்டு எங்களை தூக்குறாங்க. தூக்குற பசங்க எல்லாம் சட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. கேச போடு எப்படி பிடிக்கிறாங்க எல்லாத்தையும் கேஸ் போடுங்கிறாங்க. சரிங்களா மேடம்? இப்போ நீங்கள் விஷம் வந்து குடிக்கும் பொழுது வந்து நீங்கள் 2 பேரும் தனியாக அந்த இடத்துல இருந்தீங்க. ஆமா, நானும் நகைச்சு குடிச்சா அதை பார்த்துட்டு அந்த பாட்டில் உங்களுக்கு விஷப்பட்டு எப்படி கிடைச்சது? வீட்டுல வச்சு வீட்டில் 3 மணிக்கு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 3 மணிக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அந்த விஷப்பாட்டில் வந்து நாங்க வீட்டுல வந்து சரி எள்ளு விவசாயம் பண்ணுறீங்க. சரி எள்ளுக்காக நாங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து இப்ப நேத்து நடக்கல சார். இது கிட்டத்தட்ட 2 வருஷமா போலீஸோட அடைஞ்சாலே எங்களுக்கு தாங்க முடியல. எங்களால 2 வருஷமா இப்ப தாச்சது முன்னாடி இருக்கும்போது நான் போய் கேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு எனக்கு என்ன நான் ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் 2 நின்று போயிடுச்சு. இப்படியே இருந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து 2 முறை மூணாவது முறை இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்னன்னு சார் அந்த ஒரு மன உளைச்சலுக்கு தூண்டப்பட்டிருக்கீங்க. 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து எங்களை வந்து இவனை தேடிட்டு வந்து எங்களை தூங்க விட மாட்டாங்க. எங்க அராஜகம் வந்து ஒரு வயசு பிள்ளைங்க இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. கதவு தட்டுவாங்க. 12 மணிக்கு 2 வருஷமே வந்து 2 வருஷமாவே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களால முடியாத படுத்ததுக்கு நம்ம போராடி பார்த்தோம். எங்களால முடியாத படுத்ததுக்கு நாங்க இந்த பணி பண்ணிட்டோம். என் தங்கச்சி உயிரே போயிடுச்சு. இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரு தப்பு பண்ணாதவனை கொண்டு போய் உள்ள வச்சு தப்பு பண்ணவனை சேர் பண்ணி உட்கார வச்சு பேசுது. உடம்பு உங்களுக்கு எப்படிமா இருக்குது? சிகிச்சை வேண்டியதுக்கு மெடிசன் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்காதுங்க. மருந்து மாத்திரம் சரியாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாம் ஒழுங்கு எடுத்துக்கிறீங்களா? இன்னும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதை அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உடம்ப பாருங்க. அது ஒரு தீவிரமான ஒரு சம்பவத்துக்கு தூண்டப்பட்டிருக்கிறாங்க சார். நாயை விட ஒரு கேவலமா கையில நடத்துவாங்க. நாய்க்குள்ள மரியாதை கூட கையிலே சார். அது யார் சொன்னா? சொன்னாங்க பிராத்தல் கேஸ் போட்டு இவ்வளவு உள்ளதல்லு. நான் சொன்னேன் என் தங்கச்சிங்க 2 பேரும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. நானும் இன்னும் உயிரோட இருக்க போறது கிடையாது. என் குடும்பம் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. நானும் இதை பார்த்துட்டு என்னாலும் இருக்க முடியாது. இந்த மாதிரி பண்ணி என் குடும்பத்தை சீர்வளர்த்துட்டீங்களே நான் சொல்லும்போது என்னை அப்பதான் இப்படி தலையில கட்டி உள்ள எடுத்துருவேன். சட்டுக்கு முன்னாடி அடைச்சு 10 நிமிஷம் வரையும் என்னை வெளியே இன்னொரு போலீஸ் எங்க அக்கா கையெடுத்து கும்பிடு என் தங்கச்சி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. எங்களை விடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு வெளியில வந்துருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன் சார் அப்படியே இல்லைனாலும் உங்க தங்கச்சி அழைச்சிட்டு போடி ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லணும். எதுக்கு என்னை அழைச்சிட்டு போய் எதுக்கு உள்ளார போய் அடைக்கணும்? சாகணும் அப்படின்னா அப்ப 2 பேரும் சாகணும். அதோட வந்து சைடு எஃபெக்ட் வந்து அதோட பின்னாடி தான் இருந்துச்சு. டாக்டரே சொல்லியிருக்காங்க இதுக்கான சொல்யூஷன் அது பின்னாடி இருந்திருக்கும். அது இருந்தா கூட காப்பாத்திக்கலாம்னு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ணி ஒரு அவளை சாவடிச்சது வந்து அந்த போலீஸ் தான். இருங்க சார் வர உயிர் முடிச்சுட்டாங்க. நான் அக்கா வேறு என்ன பண்ணணும்? என் தங்கச்சிங்களை காப்பாற்றணும் தானே நினைப்பேன். என்ன எதுக்கு இழுத்துருவே அவங்களை அக்கப்புல வைக்கிறேன்னு இழுத்துட்டு போனாங்க. என் தங்கச்சி காப்பாற்றணும். டப்பா வந்து யார் எடுத்து வச்சுக்கிட்டது? காவல் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதாவது இங்க வந்து இன்னொரு தினேஷ் ஒரு பையன் இருக்கான். அவனே தூக்கி விட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் பண்ணி திரும்ப போய் அவன் கையில காலையில வந்து தெரிஞ்சு டப்பா போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அந்த பேரை மட்டும் முன்னாடி மட்டும் எடுத்துருக்காங்க.
மாட்டாரு. அதோட சைடுல மருந்து குடிச்சு ஸ்டேஷனுக்கு வெளியேவா வாசல்லையே சிசி கேமராலாம் இருக்குதா? எல்லாமே 9 கேமரா இருக்குது. எல்லாமே பதிவாயிருக்கு. எல்லாம் பதிவாயிருக்கு. அப்ப பக்கத்துல உங்க ஊருக்காரங்க யாராவது பக்கத்துல இருந்தாங்க நீங்க இல்ல, நாங்க குடிச்சதை பார்த்துட்டு நீ குடிக்காத நான் குடிக்காத எங்க தங்கச்சி எனக்குமே அப்ப அந்த இடத்துல பக்கத்துல யாருமே இல்ல. அதை பார்த்துட்டு நாங்க 2 பேருமே குடிச்சிட்டு திரும்ப இன்னொரு ஊர்ல திரும்பிட்டோம். அதை பார்த்து கேட்டுதான் இன்னொரு பையன் வந்து சொந்தக்கார பையன் வந்து வேலி ஏறி குடிச்சு அப்ப ஓடியாந்து பக்கத்துல அந்த நேரத்துல யாரும் இல்ல, நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க. அப்ப என்ன டைம் இருக்கும்? தூங்கும்போதுதான் ஒரு 5 மணி 4:30 மணி இருக்கும். 4 காலையில போனது ஸ்டேஷனுக்கு வந்து 8:30 மணிக்கு போயிருக்கிறீங்க. காலையில 4:30 வரையும் ஸ்டேஷன்ல இருந்துருங்க. அதுக்கு பிறகு 5 மணிக்கு மேல அந்த சம்பவம் நடந்திருக்கிறீங்க. அந்த 4:30 மணிக்கு நாங்க நடந்து எழுந்திருச்சோம். 4:30லேருந்து 5க்குள்ள புதுசாக நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு பிறகு பக்கத்துல இருந்த உங்களுடைய அந்த ஊர்ல ஓடி வந்து உங்களுக்கு தூக்கு இருக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க அவங்களே அடிக்கிறாங்க சார், அவங்களும் அடிச்சிருக்காங்க. அவங்க செல்லெல்லாம் பிடிச்சி வச்சு யார் உங்களுக்கு தூக்குறதுக்கு வேணா அவங்களையும் அவங்களும் தூக்குறாங்க. ஒரு பையன் தூக்குறான். அப்புறம் ஒண்ணு பிடிச்சி உள்ள வச்சா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த பையன் பேர் என்ன? அவன் பேர் ராஜு. இந்த பகுதி தானே அவரு? அவன் சொல்றான், அது என்னையும் பிடிச்சி என்னையும் தானே போய் கேஸ் போடுங்க போட்டு அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து அப்ப உள்ள இருக்கிறீங்க உள்ள ஸ்டேஷன்ல. இருந்துட்டு பாக்குறாங்க. இல்ல அவ ஒரு 10 அது உள்ளார நடந்துகிட்டே இருக்கு. தாத்தா வந்து வண்டியில சாஞ்சிட்டு மயக்கத்தோட எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கன்ட்டு. நான் வந்து விடுங்க, என் தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிட்டு போறேன், நீங்க தான் காப்பாற்ற மாட்டீங்க, என்னையாவது காப்பாற்ற விடுங்கன்னு சொல்லி நாங்க கேட்டதுக்கு அப்புறம் வெளியில விட்டாங்க. வெளியில விட்டு இவங்க எதுக்கு என் தங்கச்சிங்க பாலிசன் குடிச்சிருச்சு. நான் என் தங்கச்சிங்கெல்லாம் நான் காப்பாத்துறதுக்கு தான் இருக்கும். என்னை எதுக்கு காப்பாற்ற விடாம என்னை எதுக்கு மறுத்து உள்ளார எதுக்கு கூட்டிட்டு போகணும்? அப்ப என்ன ஒரு செயல்பாட்டுல கூட்டிட்டு போனாங்க. அப்ப என் தங்கச்சிங்க சாகணுங்கிற எண்ணத்துல தானே, யாருமே காப்பாற்ற கூடாது அங்கே சாகணுங்கிறதுல தானே துடிச்சுல அடைச்சு வச்சிருக்காங்க. சரி, அந்த நேரத்துல வந்து துரிதமா ஏதாவது ஆம்புலன்ஸ்க்கு வந்து போன் போட்டீங்களா? ஆம்புலன்ஸ் போன் போட்டோம். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணாங்க. லேட் ஆயிடுச்சு. திருவையாறுல இருந்து வரான் பக்கத்துல எதுவும் ஆம்புலன்ஸ் எதுவும் இல்லை. லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது உடனே பக்கத்துல இங்க போனாக்க ஏதாவது முதல் உதவி செய்யறாங்க பக்கத்துல அந்த ஸ்டேஷன்ல 3 ஜிபி சார். அந்த 3 அதை ஜிபி ஏன் சார் அப்ப அந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் இல்லாம மறுபடியும் நீங்க எப்படி கொண்டு போனீங்க மருத்துவமனைக்கு? 2 வீலர்ல வச்சு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. நீங்க மயக்கமாயிட்டீங்க. 2 பேருமே மயக்கமாயிட்டாங்க. மருத்துவமனைக்கு போன பிறகுதான் பாப்பா சின்ன பாப்பா வந்து ஏதாவது பேசினாங்களா? எங்கேயுமே பக்கத்து பக்கத்துல தான் இருந்தோம். நான் வந்து பெரிய பாப்பா கூட இருந்தேன். சின்ன பாப்பா வந்து பேசியிருக்காங்க. அவங்க வந்து மெயின்டு இது மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்போ உயிர் போனது? 9ஆம் தேதி. மறுநாள் ஏதாவது அவங்க பேசினாங்களா? அந்த வார்த்தைகள் தெளிவாக ஏதாவது வெளியில் வந்துச்சுங்களா? எதுவும் இல்லை. ரொம்ப தெரியல உங்களுக்கு. அதாவது அந்த எப்படி சொல்ற அந்த இன்ஜெக்ஷன் போட்டா பேச்செல்லாம் மாதிரி வளரு பேசுவாங்க. ஆமா, மருந்து குடிச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். சிகிச்சை எடுக்கல உங்களுக்கு? இங்கதான் பாத்துக்கங்க சார். சிகிச்சை எடுத்தது அந்த இதுக்கு வந்து மருந்து ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்குல்ல. இங்கதான் அவங்க பேசுங்க போனது அத்தை எப்படி ரிலீஃப் ஆகும் நீங்க பாத்துக்கணும். சார். டாக்டர் வந்து அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் நாங்க காமிச்சோம்ல, நீங்க தான் பாத்துக்கணும். சார் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எல்லாம் கொடுத்தாங்க சார். சொல்லுங்க, பேசுங்க. ஸ்டேஷன்ல வந்து டைம் ரொம்ப இவங்க வந்து என்னை போய் உள்ளார அடைச்சி வச்சு எங்களை காப்பாற்ற விடாம, இவங்களும் காப்பாற்றாம எங்களையும் காப்பாற்ற விடாம இவங்க தான் டைம் வேஸ்ட் பண்ணி என் தங்கச்சியை கொண்டது சரியில்லாம. நான் சொல்றேன், எந்த கோர்ட்ல வேணாலும் சாமி மேல வேணாலும் சத்தியம் பண்ணேன், நான் செத்தாலும் இதுதான் உண்மை, நான் வாழ்ந்தாலும் இதுதான் உண்மை, நான் உங்களோட இருந்தாலும் இதுதான். எங்களையும் காப்பாற்ற விடாம அந்த சரிமிலாவும் காப்பாத்தாம தான் என் தங்கச்சியை சாப அடிச்சிருச்சு. சட்டப்படி இது நமக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம சட்டப்படி நம்ம எதிர்கொள்வோம். உயிர்ங்கிறது விலை மதிப்பு இல்லாதது. நம்ம வந்து இருந்துதான் அதுக்குண்டான நியாயத்துக்கான விஷயத்துல நம்ம வந்து முன்னெடுக்கணும், செயல்படணும். நமக்கான சாமானியர்களுக்கு இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு இந்த சமூகம் இன்னைக்கு எந்த மாதிரி நமக்கான ஒரு வாழ்வியல் சூழல் அமைச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். நியாயமான நீதிகளாக வந்து சரியாக நமக்கு கிடைக்காம தாமதப்படுக்குது, இந்த நீதியும் கிடைக்காம போகுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்கள் வீட்டில் ஒரு பெரிய அசம்பாவம் ஒட்டுமொத்த ஒரு சமூகத்துக்கே ஒரு பெரிய ஒரு கேடான ஒரு தலைக்குழுவான ஒரு சூழலாக தான் இருக்குது.
இந்த மாதிரி சம்பவம் நடந்தது வந்து வெளியில வந்து மற்றபடி வந்து ஊடகத்தின் வாயிலாக கூட வந்து பரவலாக வந்து ஊடகத்தின் வாயிலாக கூட பரவலாக வந்து வெளியில வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக வந்து தெரியவில்லை. ஏன்னா யாரும் உங்களுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஆதரவு பண்றதுக்கு வந்து நியாயமான விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கான ஒரு சூழல் வந்து அதிகமாக கூட போயிருக்கிற சூழல் இருக்குது. ஒரு அதான் எங்க போனாலும் கவர்மெண்ட் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்புறம் எப்படி நடவடிக்கை? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஒரு இவர் வந்து ஒரு பெரிய தேடப்படக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளியோ இல்லை ஒரு பயங்கரவாதியோ அப்படின்னு ஒன்றும் சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது அன்னைக்கு இவரை வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில வந்து 8ஆம் தேதி உங்க மாமா இறந்ததுல வந்து அவருக்கு அரட்டை செய்யறதுக்கான ஒரு வேலையிலையும் வந்து நீங்க துக்க வேலையில வர இருந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் தேதி ஏற்கனவே 2 முறை அந்த நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு தடை நின்றுருக்குது. மறுபடியும் அவங்களுக்கு 12ஆம் தேதி வந்து ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கான வேலைகள் நடந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவர் உடனடியாக வந்து காவல் நிலையத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் விசாரிக்கணுமா, உடனடியாக விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு என்ன பெரும் குற்றத்தை செஞ்சிருக்கிறாரா, இல்லை ஒரு பெரிய குற்றவாளியா, இல்லை ஒரு தீவிரவாதியா, இல்லை ஒரு பயங்கரவாதியா, இப்படிங்கிற எல்லா விதத்திலையுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவர் மேல விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா மாமாவுடைய அந்த இறுதி அடக்கத்தை முடிச்சுக்கிட்டு நீ ஸ்டேஷனுக்கு வாப்பா விசாரிக்கணும் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இவர் உடனே கூட்டி கொண்டு போய் அங்கே விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இது இருக்குது? ரொம்ப இதெல்லாம் வந்து நம்ம இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்குதா, இல்லை நீதி இருக்குதா, நம்ம ஏழை எளிகளுக்கு ஒரு சாமானிய மக்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. ரெண்டாவது இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா எங்களை சாதிய வன்மத்தோடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. அப்படி ஒன்று நடந்துருந்துச்சுன்னு சொன்னால் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஐயா இந்த நல்லா நீங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு படிச்ச ஒரு பொறியாளர் உங்களுடைய பொண்ணு அவங்க உயிர் எனக்கு போயிருக்குது. காரணம் அந்த மதுப்பாட்டில் வந்து நீங்களே சொல்றீங்க கள்ளத்தனமா அந்த மதுப்பாட்டில் வித்த இடத்துல வந்து நான் வந்து சொந்தமா அவங்க வித்துற இடத்துல நீங்க போய் வித்து கொடுத்துருக்கீங்க. அது சரின்னு சொல்ல முடியுமா? அது சரியா தப்பா? தப்பு தாங்க. பாட்டில் விற்கிறது கள்ளத்தனமா பாட்டில் வந்து விற்கிறது சரியா தவறுங்களா? இந்த தவறு தான். சரி, அந்த பாட்டில் பாட்டில் குடிக்கிறதால நல்லதா இல்லை கெடுதலா? இல்ல அது நல்லதா கெடுதல்? அப்ப வந்து அந்த அது இருக்குல்ல பாட்டில் இருக்குல்ல மது பாட்டில், அது குடிச்சா உடம்புக்கு நல்லதா இல்லை கெடுதலா? நீங்க குடிப்பீங்களா? நீங்க குடிப்பீங்களா? அது உடம்புக்கு நல்லதா கெடுதலுங்களா? சரி, அந்த குடியினால இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கேள்வி ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த பொண்ணு பாருங்க, இதுக்கு இன்னைக்கு நிச்சயார்த்தம் பண்ணி வந்து இதுக்கு கல்யாண வேலையாக இருக்க வேண்டியது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களுடைய அந்த மது பாட்டில் அன்னைக்கு அந்த கடைகளுக்கு போகாமையோ இல்லை குடிக்காம கொள்ளாம இருந்துருக்குன்னா இந்த மாதிரி சம்பவம் இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குமா? ஒரு பொறியாளர் படிச்சிருக்கிற அந்த ஒரு பொண்ணு அது எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு அரசு வேலையில போய்கிட்டு இந்த குடும்பத்துக்கு இந்த சமூகத்துக்கு எவ்வளவு முன்மாதிரியா இருக்க வேண்டியவங்க. அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இவர் ஒரு படிச்ச ஒரு தம்பி, இவருடைய எதிர்காலம் வந்து இவர் மேல நான் என்னென்னமா படிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றதை கேளுங்க கொஞ்சம். இவர் என்னென்னமா நான் வந்து மேல படிச்சு எனக்கு வந்து இந்த குடும்பத்துக்கு இந்த ஊருக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழல்ல உங்களுக்கு அந்த பழக்கம், அந்த போதைங்கிற ஒரு பழக்கம், அந்த குடிக்கிற அந்த பழக்கம் இருக்கு பாத்தீங்களா? அதனால நம்ம குடும்பத்தை எந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிற பாத்தீங்களா? இது மாதிரிலாம் ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டிலுமே இந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. பல குடும்பங்களையும் வந்து பல பெண்கள் வந்து இந்த போதையினாலையும் பல இந்த சீரழிவுனாலும் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து இழப்புகள் வரக்கூடாது, பல பெண்களுக்கு இந்த மாதிரி இழப்புகள் வரக்கூடாது. பல குடும்பங்கள் வந்து இந்த போதையினாலையும் இந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய வந்து இந்த அரசு டாஸ்மாக்னாலையும் இந்த கள்ளத்தனமாக விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மது விற்பனைகளாலையும் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருளாலையும் பல குடும்பங்கள், பல இளைஞர்கள், பல மாணவர்கள் சீரழிக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் சொல்ல வரோம், இருக்கிற அனைத்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் முற்றிலும் ஒழிங்க, இருக்கிற மதுக்கடைகள் வந்து முற்றிலும் ஒழிங்க, மது பாட்டிகள் மது விற்பனை கள்ளத்தனம் வைக்கிறது முற்றிலும் ஒழிங்க. இந்த வர தலைமுறையிலான இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு சமூக ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறது எவ்வளவோ நாங்கள் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்காக தொடர்ந்து நாங்கள் பல கட்டமாக நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பாதிப்புகளும் இந்த மாதிரி இழப்புகளும் இனிமேலும் வேற யாருக்கும் இந்த தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு குடும்பத்தில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இந்த கீர்த்தியா போன்ற அந்த உயிரிழப்பு நடக்கக்கூடாது. உங்களுக்கு நடந்திருக்கிற அந்த சம்பவம் யாருக்கும் நடக்கக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு இந்த மாதிரி வந்து ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது வந்து முடிவு இல்லை. சட்டப்படி உறுதியோடு நம்ம செய்வதற்கான வழிகளை நம்ம செய்யணும். சரிங்களா? அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நம்ம வளர்த்துக்கிறோம். தைரியமாக இருங்க. உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஒரு ஆதரவாக இருப்போம். இந்த காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு முறையொழிப்பு போராளிகள் சார்பாக தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த மதுக்கடைகள் போதைகள் ஒழிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய இந்த பாதிப்புகளையும் இந்த இழப்புகளையும் மற்ற தோழமை இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கும் நம்மளுடைய மக்கள் கவனத்துக்கு இதை நான் எடுத்து செய்கிறேன்.
நம்பிக்கையா இருங்க. கீர்த்தி தானே, கீர்த்தி அசோகம் அவங்களுடைய அந்த உயிர் இழப்புக்கு நம்ம நியாயத்துக்கான விதத்தில் நம்ம சட்டப்படி முன்னெடுப்போம். உங்களுக்கான அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்புக்கும் சட்டப்படி நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம முன்னெடுப்போம். உங்களுக்கு நாங்கள் ஆதரவும் எப்போதான் உங்களுக்கு அதை நம்ம இருப்போம். நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்களா, கோரிக்கை ஏதாவது வைக்கிறீங்களா? நம்ம தலைமையிலா உட்பட காவலர்களையும் பணி நீக்கம் செய்து கைது நடவடிக்கை அந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் சரிங்களா மற்ற வழி அந்த காவலர்கள் சரி அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கலாம். நடவடிக்கை கைது பண்ணுவாங்க. உங்களுடைய சகோதரியுடைய அந்த உயிரிழப்புக்கு நியாயத்துக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க. தொடர்ந்து இப்போ இன்னொரு இந்த இந்த மாதிரி நிலைமை எங்களை மாதிரி எந்த ஏழை எளிய மக்களுக்கும் வரக்கூடாது. எங்களோட இதோட முதல்ல லாஸ்ட்டுமா இருக்கும். இந்த மாதிரி இனிமேல் வந்து கொலை வழக்கு இல்லை, கொலை வழக்கு இல்லை, வன்கொடுமை சட்டம்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி சார் கொலை வழக்கா இல்லாம இருக்கும்? என்னைய வந்து என் தங்கச்சியை காப்பாற்ற விடாம லாக்அப்ல மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் லாக்அப்ல வந்து வச்சு என்னை உள்ள கொண்டு போய் தள்ளுறாங்க. அவங்களும் காப்பாற்றாம என்னையும் காப்பாற்ற விடாம மற்றவங்களையும் லத்தியில் அடிச்சு அங்கிட்டு இருந்து துரத்துறதுக்கு அதுக்கு என்ன சார் அர்த்தம்? இல்லை, இது சட்டப்படி நம்ம இதுக்குண்டான விசாரணையில நம்ம முறையிடுவோம். சரிங்களா? சட்டப்படி உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்க அப்படிங்கிறத சட்டப்படி நம்ம விசாரணை எடுக்க மாட்டீங்களா, அதில் முறையிடுவோம். உங்கள் தரப்பு நடந்த இதில் வந்து சம்பவத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அடுத்து நடக்கக்கூடிய விசாரணை என்ன காரணம்னா தினேஷோட அக்காங்க 2 பேரும் சாகட்டும், ஏன் நம்மளும் காப்பாற்றணும் அவங்களையும் காப்பாற்ற விடணும், அப்படிதான் அவங்களோட ஏம். அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்திருக்க கூடாது. அது வந்து மக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலைகளை தான் அரசு செய்யணுமே தவிர அவங்கள வந்து உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை அது செய்யக்கூடாது. ஏன்னா அது காவல் நிலையத்திலே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம். அது நடக்கக்கூடாது. கண்டிப்பாக இது சட்டப்படி இந்த தவறுக்கு யாராவது காண மாட்டாங்களோ அதை நம்ம நீதிமன்றமோ சட்டப்படி நம்ம சந்திப்போம். மற்றபடி இருக்கக்கூடிய நம்ம தோழமை இயக்கங்களுக்கு இந்த கவனத்தையும் எடுத்து சொல்லுவோம், மக்கள் கவனத்துக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி பார்ட்டி யூஸ் பண்ணி நிறுத்திட்டாங்களோ அந்த இன்னும் நடந்துட்டு தான் இருக்குங்களா? இல்லை, அது ரைட்டு. நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க. அப்பா பையனுக்கு பிரச்சனை அவங்க மற்றவங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இது என்னன்னு சொன்னால் ஒரு தேவையில்லாத இவ்வளவு பெரிய உயிர் இழப்புக்கு வந்து ஒரு தவறான முறையில் அந்த பாட்டில் விற்பனைக்கு தான் இது காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் தெரியும். அவங்க கள்ளத்தனமா அந்த பாட்டில் வந்து விற்க விட்டுருக்குறாங்க. அதுக்கு அவங்க துணை போயிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு அசம்பாவம் நடந்திருக்காங்க, தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. நீங்க சொன்னதை வச்சு விசாரிக்க முடியுது. நீங்க சொன்னதைப்படி இந்த பாடத்தை நம்ம கொண்டு போவோம். இருக்கக்கூடிய நம்ம சமூக ஊடகங்கள்ல என்னை சார்ந்து என்னென்ன வெளிப்படுத்த முடியுமோ அதை நான் வெளிப்படுத்துகிறேன். சரிங்களா? சரி, கொஞ்சம் உங்களை ஆர்வப்படுத்திட்டு கொஞ்சம் தைரியமாக இல்லை, நம்ம சட்டப்படி எதிர்க்கலாம்.